ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு our சேனல் என் கனவு கண்மணி. நான் உங்கள் சரண்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டிஷ் ஒரு சூப்பரான எம்மியான பிரியாணி. நான்வெஜ் இல்லை, வெஜ் பிரியாணி தான். பன்னீர் 65 பிரியாணி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நம்மளோட வியூவர்ஸ் எல்லோரும் ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்டை போடுங்க. இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன இதுக்கு தேவைன்னு பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 400 கிராம்ஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். 400 கிராம்ஸ் பன்னீர் 65 ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 65ஓட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது 2 ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் டைப்பில் காமிக்கணும் அப்படின்றதுக்காக கலர் டபுள் கலர் ஆட் பண்ணலாம். 2 கலர் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கிளாஸில் 1 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 3/4 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், பிரியாணி மசாலா 1.5 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். தேவையான அளவு ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். கீ 2 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி எல்லாம் நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், லெமன் 2 லெமன் நான் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தாளிப்புக்காக கருவேப்பிலை, 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இது பன்னீர் பிரியாணி. ஸோ அதில் கொஞ்சமாக 2 காயும் சேர்த்து ஒரு 100 கிராம்ஸ் இருக்கா மாதிரி நான் பீன்ஸும் கேரட்டும் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஆனியன் அதே மாதிரி பெரிய ஆனியனாக ஒரு 3 ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஆனால் பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிரியாணிக்கு நீட்டாகவே கட் பண்ணி போடலாம். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். ஸ்டவ் பற்ற வச்சு எந்த பேனில் நம்ம பிரியாணி செய்ய போகிறோமோ அந்த பேன் எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். பேன் காஞ்சதும் ஆயில் விட்டுடுங்க. ஆயில் நல்லா காஞ்செடுத்த இதில் நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்கிற பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுடலாம். கூடவே கொஞ்சம் சோம்பு போட்டுடலாம். இந்த தாளிப்பு ஐட்டம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஆனியன் இதில் போட்டுக்கலாம். ஆனியன் லைட்டாக வதங்கிடுச்சு. ஆனியன் வதங்கிட்டு இருக்க டைமில் நம்ம இந்த ரைஸை கொண்டு போய் வாஷ் பண்ணி எடுத்து தண்ணியை இருத்துட்டு எடுத்து வைக்கணும். தண்ணியெல்லாம் கீழே வடிச்சிட்டு வாஷ் பண்ணி தண்ணியை கீழே வடிச்சிட்டு அந்த ரைஸ் எடுத்து வச்சுக்கணும் இந்த ஆனியன் வதங்குற டைமில். இதுக்கு அடுத்தது பச்சை மிளகாய் இதோட ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் தக்காளி இதில் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸையும் இதில் ஆட் பண்ண போகிறோம். இது பிரியாணின்றனால ரொம்ப குழப்பாக ஆகணும் தக்காளின்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட், பீன்ஸ் 2ஐயும் இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா அந்த ஆயில், ஆனியன், வெங்காயம், தக்காளி, இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதுக்கு அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதோட ஆட் பண்ணிடணும். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க பவுடர் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா இது 3ஐயும் நல்லா சேர்த்து வதக்கிடணும்.
இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் அதனோடு சேர்த்துடலாம். இதுக்கடுத்து லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். நம்ம 2 லெமன் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த லெமன் ஜூஸ் ப்ளஸ் தயிர் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிடும். இப்போ நம்ம வந்து ரைஸ் கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரைஸை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க மசாலாவோட மிக்ஸ் பண்ணிடணும். ரைஸை போட்டுட்டு நல்லா வந்து அந்த ஆல்ரெடி போட்டு வதக்கி வச்சுருக்க கிரேவியோட இந்த ரைஸும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இதுக்கு அடுத்தது நம்ம உப்பு சேர்த்துக்கணும். உப்பு வந்து மொத்தமாக பிரியாணிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டுக்கணும். ரைஸுக்கு நம்ம ஆல்ரெடி போட்ட வெஜிடபிள்ஸ்க்கு இதுக்கெல்லாம் தேவைப்படுற அளவுக்கு சேர்ந்தா மாதிரி உப்பு போட்டுடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ மிக்ஸ் பண்ணுறது தான், இதுக்கப்புறம் நம்ம சும்மா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த பவுலில் 3/4 பவுல் வந்து அந்த 400 கிராம் ரைஸ் வந்து வந்தது. இப்போ நான் அந்த பவுலில் வந்து 1.5 பவுல் வந்து தண்ணி ஊற்றுறேன். அதாவது டபுள் மடங்காக தண்ணி ஊற்றுறேன் நான். இப்போ தண்ணி ஊற்றிட்டேன். லைட்டாக வதக்கிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3/4 பங்கு வந்து வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது வத்துறதுக்கு. இன்னும் ஒரு 1/4 பங்கு வேகிறதுக்குள்ளே இந்த தண்ணியும் வற்றிடும். இந்த ஸ்டேஜில் 3/4 பங்கு வெந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க 65 பன்னீர் 65 இந்த பிரியாணியோட ஆட் பண்ணிடும். நல்லா அந்த ரைஸோட இந்த பன்னீர் எல்லாமே மிக்ஸ் ஆகுற மாதிரி கலக்கி விட்டுடணும். கலக்கிட்டு அகைன் வந்து நம்ம லிட் போட்டு மூடி வச்சிடணும். இப்போ இந்த